பிரபாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பில்டப் தான் கொஞ்சம் கேஜிஎஃப் விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. மற்றபடி ஓகே, பாட்டு எதுவும் அவ்வளோ நல்லா இல்லை, பட் பிஜிஎம் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை கேஜிஎஃப்ல வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு, பாட்டு ஆக்ஷனு பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன லேக்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி ஓகே தான், படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் தான் இருக்குண்ணா. கேஜிஎஃப் விட கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு, டேரக்டர் நல்லா இருக்கு. கேஜிஎஃப் விட கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறோம். கேஜிஎஃப் லெவலுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கேஜிஎஃப் தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்தது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த கேஜிஎஃப் மாதிரியே மதர் சென்டிமெண்ட் எல்லாமே இதுலேயும் இருக்குது, நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் கேஜிஎஃப் தான் சூப்பர். அதுக்குள்ளே இதை ஒப்பிட முடியாதுண்ணா. சும்மா மியூசிக் தானே எடுத்துக்கிறேன். நான் சும்மா சொன்னேன், இது ஒன்றும் படமே வேஸ்ட், முக்க படம் ஒன்றுமே இல்லைண்ணா, சும்மா வேஸ்ட்ண்ணா. தலைவலி இது ஒரு மியூசிக் தான், மியூசிக் தான் படம். கிட்டத்தட்ட இந்த சேர சோழ பாண்டியர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுருக்காங்க. அது வந்து கேஜிஎஃப் ஸ்டைலில் எடுத்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட கேஜிஎஃப் பார்த்தா மாதிரியே இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஸ்டோரி. இல்லை கேஜிஎஃப் அளவுக்கு ஒர்க் ஆகல. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஃபிலிம். பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு பிறகு கம்பேக். இந்த படம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்ஷன் பிளாக்கு, சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, அம்மா தான் உலகம், அம்மாவை கீழே தான் எல்லாமேங்கிறத அவர் வந்து கேஜிஎஃப்லையும் காமிச்சார், இதுலேயும் காமிச்சார். ஸோ 2 ஹீரோவுமே யாஷும் வந்து அம்மாவுக்காக என்ன வேணும் பண்ணுவார், இதுவும் அம்மாவுக்காக என்ன பண்ணுவார், அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் நீல் சார் வந்து இது அவர் புது உலகத்தை கொண்டு போயிட்டார். மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா படம் ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை. கதை இல்லாமல் அவ்வளோ எடிட்டிங் பண்ணி அவ்வளோ விஷுவலாக நல்லா காமிச்சு என்ன பிரயோஜனம். ஆனால் கேஜிஎஃப் வாட 90% அடிக்குது, அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் நான். அவ்வளோதான். கேஜிஎஃப் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. கேஜிஎஃப் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் பக்காவாக இருந்துச்சு, எது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் நிறைய தேவையில்லாத விஷயம் இருந்துச்சு. படமே தேவையில்லாதுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு, அப்படிதான் இருந்துச்சு. கேஜிஎஃப் ஆச்சு 2 பாட்டை எடுக்கணும்னு எடுத்தாங்கன்னா இது ஒரே பாட்டிலேயே சூப்பராக காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து வெறித்தனமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்காங்க. கேஜிஎஃபோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது செகண்ட் பார்ட்டுக்கு, அதான் ஃபேக்ட். நல்ல ஒரு பயங்கரமாக கேஜிஎஃப் ஜானர் தான், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் போகுது, பட் சீன்ஸ் எல்லாம் கூஸ்பம் சீன்ஸ் பயங்கரமாக எலிவேட் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. வழக்கமானலாம் சொல்ல முடியாது. பாகுபலி நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, பாகுபலி 1 and 2க்கு அப்புறம் ஒரு 3 படம் ஃப்ளாப் ஆச்சு. எல்லா ஹீரோக்குமே மேலே கீழே இருக்கும். இது ஒர்த்து, இது எத்தனை கோடி வரப்போகுதுன்னு தெரியல, ஒர்த்து இல்லை. கேஜிஎஃபோட கம்பேர் பண்ண முடியாது. வேணா எக்ஸ்பீரியன்ஸ் வேணா கம்பேர் பண்ணிக்கலாம், அந்த லெவல் இல்லைனாலும் பட் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பேஸ் செகண்ட் ஹாஃப் வந்து செட் பண்ணாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான ஒரு பேஸ் செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, கேஜிஎஃப் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இல்லை இது ரொம்ப இந்த ட்ராமா எமோஷன்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தி. கேஜிஎஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு மேன் ஆர்மி மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு அடியாசனத்துக்காக நடக்கிற போட்டி மாதிரி, வெரி இன்ட்ரெஸ்ட். இல்லை கேஜிஎஃப் எல்லாமே ஒரே பேட்டர்னில் வர மாதிரி இருக்குது. சமீப காலத்தில் வந்து எல்லா ஃபிலிம்ஸும் எல்லாமே வந்து ரொம்ப வயலன்ஸோடு வந்துட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் அ குட் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது. பிரபாஸ்க்காக பார்க்கலாம். கேஜிஎஃப் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட, ஆனால் இந்த படம் பார்க்கலாம். அது வேற ஜேனர், இது வேற ஜேனர் ப்ரோ, ரெண்டுமே. ஆனால் நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது.